இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து பெரிய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி, நம்ம வர்ஷினி அண்ட் சாச்சனா அவங்க 3 பேருமே பெரிய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யார் எவிக்ஷன் ஆவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடன்ட் போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது பேசிட்டு இருக்கும்போது வந்து சாச்சனா வந்து பயங்கரமா ஒரு டிசர்வ் ஆகுறத வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் அது என்னங்கிறத பாக்குறதுக்கு நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா இன்னும் எனக்கு ஒரு வீடியோ போறதுக்கு இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சாச்சனா, ஆர்ஜே ஆனந்தி, வர்ஷினி இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. யாரா இந்த வாரம் எவிக்ஷன் ஆவா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வாரம் வந்து யாரா போவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் ஆர்ஜே ஆனந்தி, வர்ஷினி இவங்க 2 பேருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, நானும் இந்த வாட்டி போறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. நான் ஆர்ஜே ஆனந்தி சொல்றாங்க, நானும் இது வந்துட்டு நானும் போகலாம் மாட்டேன், கூடிய சீக்கிரம் வந்து இந்த இதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒண்ணு சொல்ல, நம்ம வர்ஷினி வந்துட்டு நான் கன்ஃபார்மா நம்ம எல்லாம் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒண்ணு சொல்ல. அண்ட் சாச்சனா மட்டும் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் நான் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப நான் எவிக்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து என் உள் மனசுல வந்து ரொம்ப தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு டவுட் வந்துடும். எப்படின்னா நான் நாமினேஷன்ல இருந்தனாவே எனக்கு ஒரு டவுட் வந்துடும். 80% வந்துட்டு நான் ஒரு கான்பிடென்டா இருப்பேன், ஒரு 20% தான் அந்த ஒரு டிசர்வா இருப்பேன், ஒரு நெகட்டிவா எனக்கு தோணும். ஆனா இப்போ வந்துட்டு 50% வந்துட்டு பாசிட்டிவா தோணுது, 50% வந்துட்டு நெகட்டிவா தோணுது. அதனால வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு நான் எவிக்ட் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் அவங்களே வந்துட்டு ஒரு ரீசன் சொல்றாங்க. நான் வந்துட்டு ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு ஒழுங்கா நான் ஒன்றும் பண்ணல, நான் வந்துட்டு எங்கன பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருந்தேன், எங்கன பார்த்தாலும் ஒரு எப்படின்னா இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே நெகட்டிவா இருந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து அவங்கள பத்தி உண்மையை சொல்லிட்டு இருக்க மாதிரி வந்து அதுல வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் அதனால வந்து அவங்கள வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எவிக்ஷன் ஆகிறேன், இந்த வாரம் வந்துட்டு நான் எவிக்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க டிசர்வா வந்துட்டு பேசிட்டு இருந்தது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான்லாம் வந்துட்டு எவிக்ட் ஆயிட்டேன். சாச்சனா சொல்றாங்க, நான்லாம் வந்துட்டு எவிக்ட் ஆயிட்டேன்னா வந்து நான் இந்த வீட்டுல இருந்து போகும்போதெல்லாம் நான் அழுதுட்டுலாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாச்சனா வந்துட்டு சொல்றாங்க. அழுதுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா வந்துட்டு சொல்லிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ஜே ஆனந்தி வந்துட்டு அவங்க ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு இப்ப வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ அழுதுட்டு போக மாட்டேன்னு நீ சொல்ற, ஆனா மக்கள் வந்துட்டு என்ன உள்ள வந்துட்டு ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்படிதான் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உள்ள மக்கள் வந்துட்டு நீ இப்படி இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ வெளியில போகும்போது அந்த அழுகையை மறைச்சிட்டு நீ போகும்போது வந்துட்டு மக்கள் வந்துட்டு என்ன அந்த பொண்ணு அழுகையை மறைச்சிட்டு இந்த மாதிரி மாத்தி மாத்தி அந்த இது ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்கள் இது மேல வந்துட்டு அந்த இது ஒரு பெயரும், நீ போகும்போதும் கூட வந்துட்டு நீ சாச்சனாவா போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வர்ஷினி மூஞ்சி அப்படியே வாடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அதிகமா வந்துட்டு அழுவவே மாட்டாங்க, அதிகமா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அழுகையை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இதுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தங்க வந்துட்டு ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. எப்படின்னா அவங்க வந்துட்டு அழுகாம வந்துட்டு அவங்க ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். ரியாக்ஷன் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபயரா கொடுக்குற மாதிரி வந்துட்டு வேற மாதிரி கொடுப்பாங்க அவங்க ரியாக்ஷன். அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வர்ஷினிக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா பேசுன மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா வந்துட்டு அப்படிலாம் இருப்பனா என்னன்னே தெரியல, அழுகை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா இருப்பனா என்னங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சாச்சனா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சனா வந்து ராயன் போவாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ராயன் போறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருந்தது வந்துட்டு லைவ்ல வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் இந்த இதுல வந்துட்டு சாச்சனாவே அவங்க இதை வந்துட்டு வெளியில போயிடுவேன் அப்படிங்கிற வந்துட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் இது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு அவங்களுக்கே எப்படி தோணி இருக்கு பாருங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நிகழ்வாவே இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கே வந்துட்டு இதனால வந்துட்டு 80% அந்த மாதிரி வந்துட்டு நினைச்சிட்டு இருந்திருக்காங்களாம். அது உண்மையா போயான்னு தெரியல. மேபி இப்ப அவங்களுக்கு வந்து மைண்ட் தாட்ல வந்துட்டு தோணுது, கரெக்டா நான் வந்துட்டு வெளியில போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களே வந்துட்டு அவங்கள பத்தி வந்து நெகட்டிவா பண்ணிருக்கேன், கத்திட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மேட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த ஒரு அப்டேட் தான். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சாச்சனா சொன்ன மாதிரி ராயன் வெளியில போவாரா என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ராயன் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் வந்துட்டு போன வாரம் என்ன பண்ணா, கேர்ள்ஸ் கூட இருக்காரு அப்படின்னா, இப்ப பாய்ஸ் கூட இருக்காரு. பாய்ஸ் கூட இருந்து அதுக்கப்புறம் அந்த இதை உடச்சிட்டு பாய்ஸ் கூட இருக்காரு. பாய்ஸ் கூட இருந்து அந்த ஒரு ராஜா ராணி டாஸ்க் எல்லாம் பயங்கரமா சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.